வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எஸ், இன்னைக்கு நான் இப்போ நான் பார்க்க போகிற படம் டிமாண்டி காலனி 2. அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ண மிக முக்கியமான ஒரு படம். அவரோட கெரியரில் இந்த டிமாண்டி காலனி 2 இருக்கும். எப்படி டிமாண்டி காலனி 1 வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணி டெபியூ ஆனாரோ, அதில் வந்து எப்படி எவ்வளோ பேர் நிறையா வாங்கினாரோ அதை விட டபுள் மடங்கு இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2ல் வாங்குவாருங்க. ஏன்னா ஆல்ரெடி அவரோட செகண்ட் மூவியான கோப்ரா வந்து எந்தளவுக்கு டிசாஸ்டர் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் இனிஷியலாக என்ன பிளானில் இருந்தார்னா, கோப்ரா வந்து டைரக்ட் பண்ணி அவர் நினச்சிட்டு இருந்தார் ஹிட் ஆயிரும்னு நினச்சிட்டு. பட் அவர் அதை எதிர்பார்த்த மாதிரி போகலை. ஸோ அவர் இனிஷியலாக நினச்சிட்டு அந்த டைமில் என்னாச்சுன்னா, அவர் வந்து இந்த டிமாண்டி காலனியோட 2 வந்து அவரோட அந்த ஸ்கிரிப்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்து அது ஒன்லி அவர் ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணுறதா பிளான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் ஃபெயிலியர் ஆஃப் தட் கோப்ரா மூவி, அவர் வந்து ஓகே, இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணுறேன், இது மூலிமா திருப்பி ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த படத்தை நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கிறார். ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது. படம் வந்துங்க உண்மையாலுமே டிமாண்டி காலனி பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு புது விஷயமா இருந்திருக்கும். எவ்வளவோ பேய் படங்கள் வந்து போயிருந்தால் கூட டிமாண்டி காலனின்னு யோசிச்சாவே எல்லோரும் டக்குனு யோசிக்கிறது வந்து டிமாண்டி காலனி, ஆஹா தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு நல்ல ஒரு பேய் படம், நிறைய ட்விஸ்ட்டு அண்டு சர்ப்ரைசிங் ட்விஸ்ட்டாக இருக்கும். மற்ற இது மாதிரி என்ன சொல்கிறது, சும்மா ஏனதான ட்விஸ்ட் மாதிரி இல்லாமல் சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அந்த படத்தில். என்ன சொல்கிறது, அதை விட இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸும் சரி ட்விஸ்ட்டும் சரி ரொம்ப டெப்த்தாக இருக்குது. லைக் ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப விஷயங்கள் வந்து மெனக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் பிளே நிறைய வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அதிகமாக மெனக்கிட்டுருக்காரு. அதுதான் இந்த படத்தோட நான் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மெலோட்டமாக ஒரு சொன்ன கதையை செகண்ட் பார்ட்னு வரப்போ அது வந்து அதே என்ன சொல்கிறது, அது ஃபஸ்ட் பார்ட்டோட ஒரு அழகையும் ஒரு பியூட்டியும் வந்து கெடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் செகண்ட் பார்ட்டியும் அவர் வந்து பெரிய ஹிட் கொடுத்து பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு ஒரு கட்டத்தில் இருக்கிறப்ப அவர் வந்து இறங்கி ஒர்க் பண்ணிக்காந்தாங்கன்னு சொல்லணும். படம் வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெப்த்தாக போயிட்டுருக்கும். படம்னா உங்களுக்கு ஒரு விஷயங்க, டிமாண்டி காலனி பார்ட் 3 இட்ஸ் ஆன்ங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, த எண்ட் இஸ் நாட் டூ ஃபார்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் சப்டைட்டில் மாதிரி வச்சு டிமாண்டி காலனி பார்ட் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு படத்தோட எண்டில். அது வந்து மிக சூப்பரான விஷயங்க. ஏன்னா இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது, நம்ம வந்து காஞ்சனா சீரிஸ் பார்த்துருப்போம், அரண்மனை சீரிஸ் பார்த்துருப்போம். அந்த வரிசையில் டிமாண்டி காலனி அப்படிங்கிற சீரிஸ் எனக்கு என்னமோ அடுத்து பார்ட் 3 பார்ட் 4 அது மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 வந்து ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் 15th வீக்கெண்டுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுங்கிறத சந்தேகமே இல்லைங்க. என்ன தான் 4-5 தமிழில் ஒரு 3 படம், மலையாளத்தில் 4 படம், 2 படம் அண்டு ஹிந்தி அண்ட் எல்லா மொழியிலும் லாங்குவேஜும் படம் வந்தால் கூட ஸ்திரீ 2 ஆல்ரெடி வந்து பிளாக் பஸ்டர், அது கன்ஃபார்ம் தான். அதே மாதிரியே தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 வந்து தங்கலான வெயிட் பண்ணணும்னு தான் தோணுது. சரி, தங்கலான் வந்து அது கைண்ட் ஆஃப் அது ஒரு வெயிட்டான ஒரு படம், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான வெயிட்டான ஒரு படம். அது இன்னும் எந்தளவுக்கு என்ன சொல்கிறது, படம் ஓடுமா ஓடாதாங்கிறது மண்டேயோட ரெஸ்பான்ஸ் பொறுத்தா தெரியும். ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்டோட க்ரௌடு பார்த்திங்கன்னா வந்து அதை நீங்கள் வச்சு படம் ஹிட்டில் கிளாப்னு சொல்ல முடியாது, கரெக்டுங்களா? மண்டே தான் அதோட ரிசல்ட் தெரியும். மண்டே டியூஸ்டேல தான், நார்மல் டேஸில் தான் அதோட ஆக்குபன்சியோட லெவல் பார்த்து தங்கலான் எப்படின்னு சொல்ல முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு படம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இன்னும் பார்க்கறதுனால அந்த படத்தோட ரிவ்யூ சொல்ல விரும்பல. டிமாண்டி காலனி 2 பார்த்தேங்க. ஹானஸ்ட்லி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 100% மணி ஒர்த்தி மூவி. நீங்கள் தைரியமாக ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாம். படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ எந்த ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் தைரியமாக பார்க்கலாங்க. அருள்நிதிக்கு இது வந்து மிக 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 மிகப்பெரிய கம்பேக் அருள்நிதிக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமே வந்து ஹிட் கொடுக்க முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தார். அதை இந்த படத்தை வந்து அவர் வந்து வந்துடுவார், பெரிய கம்பேக் வந்துடுவார். இன்னொன்று பிரியபவானி சங்கர் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து இனிஷியலில் வந்து நல்ல பிக்கப் ஆகி வந்தாலும் ரீசெண்ட் டேஸாக அவங்க வந்து நடித்து கொடுத்த லைக் சூஸ் பண்ண ஒரு சில படங்கள்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப டவுன் ஆக்கிடுச்சு அவங்களோட கெரியரை. பட் இந்த படம் அவங்களுக்கு வந்து சேம் எப்படி வந்து அருள்நிதிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கும், அதே மாதிரி இந்த படம் பிரியபவானி சங்கருக்கு மிக மிக மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்குங்க. ரீசெண்டாக வந்து அவங்க ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரோலுக்கெல்லாம்
சேர்த்து வச்சு ஒரு என்ன சொல்கிறது, இந்த நீங்கள் இந்த ஜெர்சி படம் பார்த்துருப்பீங்க. ஜெர்சி படத்தில் வந்து நம்ம நானி வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் போயிட்டு அவரோட சக்ஸஸை கொண்டாடுறதுக்கு ஆடு கத்துவார். எனக்கு தெரிஞ்சு பிரியவாணி சங்கர் வந்து இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் இந்த அப்கமிங் டேஸில் வர ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்து அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போய் ஆடுன்னு கற்று தான் போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு நம்ம பிக் பாஸ் நினச்ச அந்த ஐஸ்வர்யா அவங்களும் சரி, அவங்க ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்தால் கூட உண்மையான சொல்லணும்னா ஒரு மாதிரி நாட்டித்தனமான கேரக்டர் வந்தால் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்கமிங்கில் நிறைய மூவிஸ் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மூவி மூலிமா. தென் நம்ம அஜய் சார், டெஃபினட்டாக சார் நீங்கள் வந்து உங்களோட இடம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, டிமாண்டி காலனி பார்ட் 1ல் எப்படி நீங்கள் வந்து தக்க வச்சு நீங்கள் வந்து அது பார்ட் 2 லைக் நெக்ஸ்ட் மூவி கோப்ரா வந்து மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டோட பண்ணிங்களோ, அதே மாதிரி இந்த டிமாண்டி காலனி பார்ட் 3யோட சக்ஸஸ், பார்ட் 2வோட சக்ஸஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் நிறைய பண்ண உங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஊக்குவிக்கும். டிமாண்டி காலனி பார்ட் 3 பண்ணுங்கள், பார்ட் 4 கூட பண்ணலாம். கண்டிப்பாக மக்கள் உங்களை நம்புவாங்க சார். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய நம்புவாங்க. ஏன்னா கோப்ராவில் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, மக்கள் அந்த அதிகமாக வந்து உங்கள் மேலே வந்து நம்பிக்கை இருந்தால் கூட இந்த படத்தில் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா கம்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார். அண்டு சாம் சிஎஸோட மியூசிக் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, படத்தோட அந்த ஸ்பீடுக்கு நல்ல ஈக்குவல் கொடுத்து நல்லா ஒரு இதாக கொண்டு போயிருக்கு. அவரோட ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அவருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். வேறு என்னங்க, கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ஆகஸ்ட் 15th வீக்கெண்ட் டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டிமாண்டி காலனி போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும், இல்லை என் ஃபேமிலிக்கு வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டோட படம் வாங்கினா ஸ்த்ரீ 2க்கு நீங்கள் போகலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.